வாக்கு எண்ணும் மையங்களிலும் வாக்கு எண்ணக்கூடிய பணி துவங்கி இருக்கிறது. முதலாவதாக தபால் எண்ணும் வாக்குகள் எண்ணும் பணிகளை துவங்கி இருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் 3 அடுக்கு பாதுகாப்போடு இந்த தபால் வாக்குகள் எண்ணும் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சற்று நேரத்திலிருந்து முன்னிலை நிலவரம், அதாவது தபால் வாக்குடைய முன்னிலை நிலவரம் தெரியவிருக்கிறது. தபால் வாக்குகளை இருக்கக்கூடிய அந்த பெட்டிகளை தேர்தல் கண்காணிப்பாளர்கள், தேர்தல் மேற்பார்வையாளர்கள் அவங்க முன்னிலையில் அந்த தபால் வாக்குகள் எல்லாம் பிரிக்கப்படுகின்றது. 500 வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற அடிப்படையில் தபால் வாக்குகளை எண்ணுவதற்கான அந்த நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4,61,000 தபால் வாக்குகள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்த 4,61,000 வாக்குகளும் ஒவ்வொரு 500 வாக்குகளுக்கும் ஒரு மேஜை அப்படின்னு 62 மையங்களிலும் பிரிக்கப்பட்டு இந்த தபால் வாக்குகளை வேகமாகவும் விரைவாகவும் எண்ணக்கூடிய அந்த பணிகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறாங்க. அடையாள அட்டை இருக்கக்கூடிய தேர்தல் முகவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கு தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதி வழங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். முழுவதுமாக தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை சிசிடிவி கேமரா கண்காணிப்புடன், அதிநவீன தொழில்நுட்ப சிசிடிவி கேமரா கண்காணிப்புடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிகளிலும் முழு பாதுகாப்போடும் தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வெளியாக கட்சிகளுடைய தொண்டர்கள் எல்லாம் குழுமி இருக்கிறாங்க. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 8:30 மணி அளவில் நமக்கு வாக்குப்பதிவு தபால் வாக்குகள் எவ்வளவு பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துவிடும். 8:30 மணியிலிருந்து இவிஎம் மிஷினில் பதிவான வாக்குகள்லாம் எண்ணப்பட இருக்கின்றன.